ஹாய், இது மூவி இன் மினிட்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பெரம்புவான் பெர்காவூன் மேரா. இது ஒரு இந்தோனேஷியன் ஹாரர் மூவி. படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, கெட் டுகெதர் வந்த இடத்துல ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸை சில பேர் சேர்ந்து நாசம் பண்ணி கொன்னுடுறாங்க. அதுக்காக ஹீரோயின் ஃப்ரெண்டு அவங்கள பழிவாங்கிறது மட்டும் இல்லாம கடைசியில ஒரு ட்விஸ்டும் இருக்குது. அந்த ட்விஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு படத்தை பார்க்கலாம் வாங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்ல ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டு காராவும் பப்புக்கு போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்பா அம்மா இல்லாத ஹீரோயினுக்கு காரா தான் பெஸ்ட் ஃப்ரெண்டு. இப்ப கூட காராவோட அம்மா தர பாக்கெட் மணிய ஹீரோயினுக்காக பர்த்டே பிரசன்ட் வாங்குறத பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அதை உன் பாய் ஃப்ரெண்டுக்காக செலவு பண்ணேன்னு காரா கிட்ட சொல்லவும் காரா கோச்சிக்கிறாங்க. ஏன்னா பாய் ஃப்ரெண்டும் அவங்களும் சண்டை போட்டிருக்காங்க. இதனால அவங்க ரெண்டு பேரும் மேட்சிங்கா போட்டிருந்த அந்த செயினையும் கழட்டி வைக்கிறாங்க. இதை பார்த்தா ஹீரோயின் நீ பண்றது ரொம்ப சில்லியா இருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல வந்த மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பப்புக்கு போனா செலவு அதிகமாகும், சோ இங்கே பார்ட்டி பண்ணலான்னு சொல்லவும் காரா அதுக்கு சம்மதிக்கிறாங்க. பட் ஹீரோயினுக்கு மட்டும் கொஞ்சம் உறுத்தலா இருக்குது. ஏன்னா இது காராவோட வீடு. வெளியே போயிருக்கிற காராவோட அம்மா திரும்பி வந்துட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு பயப்படுறாங்க. பட் காரா என் அம்மாட்ட நான் சொல்ல மாட்டேன், நீயும் இதை பத்தி எதுவும் சொல்லாதன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டான ரோசாக்கு தான் ஃப்ரெண்டு இந்த விஷ்ணுவை பத்தி ஹீரோயினுக்கும் காராக்கும் எதுவுமே தெரியல. இருந்தாலும் ரோசாக்காக அவனை உள்ள விடுறாங்க. வரும்போதே அவன் ஃபுல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு வந்திருக்கான். இங்க வந்து மத்தவங்களோட சேர்ந்து இன்னும் அதிகமா ட்ரிங்க் பண்றான். அவங்க இதை மாதிரி ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கும் போதே தொடர்ந்து காராக்கு அவங்க பாய் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வந்துகிட்டே இருக்கு. ஆனா காரா அதை அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க. ரெஸ்ட் ரூம்க்கு வந்த ஹீரோயின் கிட்ட விஷ்ணு தப்பா நடக்க முயற்சி பண்றான். பட் ஹீரோயின் அவனை ஷவர் கிளாஸ்ல தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து தப்பிச்சிடுறாங்க. வெளியே வந்தவங்க காராவை கூப்பிட்டு பாக்குறாங்க. ஆனா அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாததால அங்க இருந்து ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வெளியே போயிருந்த காராவோட அம்மா வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது வீடே அலங்கோலமா இருக்கு. காராவோட அம்மா காரா அங்க இல்லாததால அவங்களுக்கு கால் பண்ணி பாக்குறாங்க. ஆனா கால் போக மாட்டேங்குது. சோ அவங்கள பத்தி விசாரிக்கிறதுக்காக ஹீரோயினுக்கு கால் பண்றாங்க. ஹீரோயின் தான் நடுராத்திரி வந்துட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு காராக்கு என்ன ஆச்சுன்றது தெரியல. அதை பத்தி விசாரிக்கிறதா சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணா 1 மந்த் கழிச்சு காராவை இன்னுமே கண்டுபிடிக்கல. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அவங்களோட மிஸ்ஸிங் பேம்ப்ளெட்டை ஹீரோயின் ஒட்டிக்கிட்டு இருக்கும் போது அங்க வர காராவோட பாய் ஃப்ரெண்ட் புத்ரா அன்னைக்கு வீட்டுல பார்ட்டி பண்ணதால காராவோட அம்மா திட்டுவாங்களோன்னு பயந்துட்டு அவ எங்கேயாவது ஓடி போயிருப்பாளோன்னு கேட்கும் போது நீ மட்டும் என்ன அவளை ஸ்ட்ரிக்டா தானே நடத்திக்கிட்டு இருந்தேன்ட்டு கோவமா சொல்றாங்க ஹீரோயின். அன்னைக்கு நைட் என்ன நடந்ததுன்ட்டு மறுபடியும் கேக்குற புத்ரா கிட்ட எத்தனை முறை உன்கிட்ட சொல்றது, திருப்பி அது ஏன் கேக்குற அப்படின்ட்டு கோச்சிக்கிட்டு போறாங்க ஹீரோயின். நெக்ஸ்ட் சீன்ல காராவோட அம்மா தொலைஞ்ச போன பொண்ணு எங்க இருப்பான்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக மாந்திரிகம் பாக்கிறதுக்கு வந்த இடத்துல உன் பொண்ணு இறந்துட்டான்னு சொல்றாங்க அந்த மாந்திரிகம் செய்யற பாட்டி. இதை கேட்டு ஷாக்கான காராவோட அம்மா நெக்ஸ்ட் டே ஹீரோயினை கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்றாங்க. காராவோட வீட்டுக்கு ஹீரோயின் வரும்போது காரா வீட்டு பக்கத்து வீட்டு பாட்டி மெயின்டெனன்ஸ் ஆளோட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஏன் இன்னும் தண்ணிய சரி பண்ணல, இன்னும் தண்ணில இருந்து ஸ்மெல் வந்துகிட்டே இருக்குன்ட்டு அதை அவர் சீக்கிரம் சரி பண்ணுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்க காரா வீட்டுக்கு வந்த ஹீரோயின் கிட்ட ஒரு கப் எடுத்துட்டு வர சொல்றாங்க காராவோட அம்மா. அதை கழுவலான்னு பார்க்கும்போது அந்த தண்ணி ரொம்ப கருப்பாவும் ரொம்ப ஸ்மெல்லாவும் வருது. சோ அவங்க தொடச்சிட்டு அதை எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட கொடுக்கவும் அவங்க அந்த பாட்டி சொன்னதை கேட்டு காராக்கு இறுதி சடங்கு பண்றாங்க. இதை பார்த்து ஷாக்கான ஹீரோயின் எதுக்காக இதை மாதிரி செய்றீங்கன்னு கேட்கும் போது உனக்கு அன்னைக்கு நைட்டு என்ன நடந்ததுன்னு தெரியும், சோ சொல்லு அதை பத்தி அப்படின்ட்டு கத்திய காட்டி மிரட்டுறாங்க. இதை பார்த்து பயந்த ஹீரோயின் காரா எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு நான் கூட்டிட்டு வரேன்ட்டு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும் போது அந்த பாட்டி உன் பக்கத்துல வர ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி கேக்குறாங்க. ஃப்ரெண்டா என் பக்கத்துல யாருமே இல்ல, சும்மா பயமுறுத்தாதீங்கன்ட்டு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா அவங்க போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற கண்ணாடியில ஒரு பேய் உருவம் தெரியுது. நெக்ஸ்ட் சீன்ல விஷ்ணு அவனோட அபார்ட்மெண்ட்டுக்கு லிப்ட்ல போய்கிட்டு இருக்கும் போது லிப்ட்ல இருந்த ஒரு பேய் அவனை வெளியே போக விடாம பிடிச்சு இழுத்துருது. இதுல அவனோட தலை மட்டும் மாட்டிக்குது. அவன் அந்த லிப்ட் டோரை திறக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றான். ஆனாலுமே அவனால அதை திறக்க முடியல. இது சிசிடிவிலையும் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. இவன் தலையோட சேர்த்து அந்த டோர் க்ளோஸ் ஆனதுல இவன் தலை கட் ஆகி தனியா வந்துருது. இப்படியே அந்த சீனை அங்க கட் பண்ணா இந்த ஹீரோயின் வீட்டுல ஹீரோயினுக்கு ஒரு தம்பி ஒருத்தன் இருக்கிறான். அவன் தான் ஸ்கூலுக்கு ரெடி ஆகாம இன்னும் குளிச்சிட்டு இருக்கானோன்னு நினைச்சு இன்னும் ஸ்கூலுக்கு ரெடி ஆகாம ஏன் இங்க ஆட்டம் போட்டுட்டு இருக்கன்ட்டு ஹீரோயின் கேட்கும் போது அப்போ இப்படி ஒண்ணு வருமா, அதை பார்த்து பயந்த ஹீரோயின் வெளியே வரவும் அங்கதான் அவங்களோட தம்பி நிக்கிறான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் அவங்க தம்பிய ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறதுக்காக கூட்டிட்டு வரும்போது வர வழியில பாட்டி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க தம்பி கிட்ட ஒரு பேப்பரை கொடுக்கறாங்க. அந்த பேப்பரை தூக்கி போட சொல்லி ஹீரோயின் சொல்றாங்க. பட் அவன் அந்த பேப்பரை ஹீரோயினுக்கு தெரியாம எடுத்து வச்சுக்கிறான். வாட்ஸ்அப் குரூப்ல விஷ்ணு இறந்த அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ பார்த்த ஹீரோயின் அதை ரீவைண்ட் பண்ணி பார்க்கும்போது அதுல ஏதோ ஒரு உருவம் நிக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. அதை பத்தி புத்ரா கிட்ட சொல்லும் போது அவன் அதை நம்ப மாட்டேங்கிறான். அப்பதான் ஹீரோயின் அவங்க பார்த்த அந்த பேய பத்தி புத்ரா கிட்ட சொல்றாங்க. அது கண்டிப்பா காராவா தான் இருக்கும், விஷ்ணுவை கொன்னதும் அவதான்,
அவளை எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சு ஆகணும்னு சொல்லும் போது இதெல்லாம் புத்ரா நம்ப மாட்டேங்கிறான். இதனால கோபமான ஹீரோயின், நானே அவளை கண்டுபிடிச்சிருக்கிறேன், நீ ஒன்னும் செய்ய தேவையில்லைன்ட்டு கோபமும் போயிடுறாங்க. இங்க விஷ்ணுவோட இறுதி சடங்குக்கு வந்த ஹீரோயின், காரா தான் விஷ்ணுவை கொன்னது. அவளுக்கு அவங்க அம்மா இறுதி சடங்கு பண்ணது மட்டும் இல்லாம நானும் அவளோட பேய நேர்ல பார்த்தேன்னு சொல்லும் போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயந்து அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ரோசாவும் அவ பாய் ஃப்ரெண்டும் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்க வழியில காராவை பத்தின ஆர்கியூமெண்ட் வந்ததால எதிர்த்த மாதிரி யார் வந்ததுன்னு பார்க்காம இடிச்சிடுறான் பாய் ஃப்ரெண்ட். யாருன்னு செக் பண்றதுக்காக வெளியே வந்து பார்க்கும்போதுதான் அது பேயின்னு தெரிய வருது. இதனால பாய் ஃப்ரெண்ட் அவசர அவசரமாவ ரோசாவை கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருந்து போயிடுறான். ஆனா போகும்போது அவனுக்கு ரோசா கிட்ட இருந்து கால் வருது. கால் அட்டென்ட் பண்ணும்போது தான் தெரியுது பக்கத்துல இருக்கிறது ரோசாவே கிடையாது, ரோசாவை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டான்றது. திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது அது ஒரு பேய். உடனே அவன் அங்க இருந்து இறங்க ட்ரை பண்ணும்போது பக்கத்துல வந்த காரை அடிச்சதுல அவன் அங்கேயே இறந்தாடுறான். இங்க ஹீரோயின் வீட்டுல பக்கத்து வீட்டுல இருந்து அதிகமா சத்தம் வருதுன்ட்டு தூங்க முடியாத தம்பி அவங்க வீட்டுல போய் வார்ன் பண்ணிட்டு வரும்போது பேயோட அட்டாக் பண்ணுது. அதை பார்த்து பயந்து அவன் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறான். அப்போ ஹீரோயின் கூப்பிட்டதால உள்ள வந்துடுறான். அப்பதான் தெரிய வருது அது ஹீரோயினே இல்ல பேயின்ட்டு. அவனை இப்படி கழுத்தை பிடிச்சி தூக்கவும் அவன் கத்துறான். ஹீரோயின் வந்துடுறாங்க. அதனால பேய் அங்க இருந்து போயிடுது. அந்த டைம்ல கதவு தட்டு சத்தம் கேட்கும் போது மறுபடியும் அந்த பேய் தான் வந்துருச்சோன்ட்டு நினைச்சு பயந்துகிட்டே கதவை திறக்கும் போது அங்க வந்திருக்கிறது ரோசா. அவங்க பாய் ஃப்ரெண்ட் இறந்ததை பத்தி ஹீரோயின் கிட்ட சொல்லவும் கண்டிப்பா இது காராவோட வேலையா தான் இருக்கும்ட்டு ஹீரோயின் சொல்றாங்க. அதோட ஃபர்ஸ்ட் விஷ்ணு இப்போ பாய் ஃப்ரெண்ட், நெக்ஸ்ட் யாருன்னு தெரியலன்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் பாட்டி கொடுத்த அந்த பேப்பர் அவங்க கண்ணில் படுது. சோ நெக்ஸ்ட் டேவே ஹீரோயின், புத்ரா, ரோசா 3 பேருமே பாட்டியை போய் பாக்குறாங்க. காராவோட போட்டோ காட்டவும் ஆல்ரெடி பாட்டிக்கு தான் காராவை தெரியும் இல்லையா அவங்க அம்மா மூலமா. காரா இறக்கும் போது ரெட் கலர்ல ட்ரெஸ் போட்டு இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி ரெட் கலர்ல ட்ரெஸ் போட்டிருக்கவங்க இறந்தாங்கன்னா அவங்க மறுபடியும் பேயா வருவாங்க. அதோட அவங்க இறக்குறதுக்கு காரணமா இருந்தா அத்தனை பேரையும் பழிவாங்காம விடமாட்டாங்கன்றது ஒரு மரபுன்ட்டு சொல்றாங்க பாட்டி. அதனால நீங்க காராவோட பாடியை சீக்கிரமா கண்டுபிடிங்க, இல்லைன்னா நீங்க அத்தனை பேரும் இறக்க வேண்டி இருக்கும்னு சொல்றாங்க. அவ பாடியை இங்க தேடியும் எங்களால கண்டுபிடிக்க முடியல, என்ன பண்றது எங்களுக்கு தெரியலன்னு சொல்லும் போது அப்போ அதை பத்தி காரா கிட்டயே கேட்போன்ட்டு சொல்ற பாட்டி அவளுக்கு யார் ரொம்ப க்ளோஸ்ன்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் நான் தான் சொல்லவும் அவங்களுக்கு ஒரு சடங்கு செய்யறாங்க. அந்த சடங்கு முடிவுல ஹீரோயின் காராவோட பேரை சொல்லவும் ஹீரோயினுக்கு மட்டும் அந்த இடம் பிளாக் அவுட் ஆகுது. அப்போ காராக்கு என்ன ஆச்சுன்றது தெரிய வருது. அவங்கள யாரோ நாசம் பண்ணி தண்ணிக்குள்ள தூக்கி போடுற மாதிரி ஹீரோயினுக்கு தெரியுது. ஹீரோயின் இப்போ கண்முழிச்சு பார்க்கும்போது காராவோட பேய் பாட்டியோட உடம்புல ஏறிடுச்சு. ஹீரோயினும் புத்ராவும் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனா ரோசா மட்டும் மாட்டிக்கிறாங்க. அவங்களோட காலை உடைச்சு அவங்க முதுக பஞ்சர் ஆக்கிடுது இந்த பேய். அப்ப அவங்கள காப்பாத்த வர ஹீரோயினையும் அட்டாக் பண்ணுது. அவங்கள காப்பாத்த வர புத்ராவையும் அட்டாக் பண்ணும்போது புத்ரா அந்த பேயை கீழே தட்டிட்டு அவங்க தப்பிச்சிடுறாங்க. ரோசாவையும் பாட்டியையும் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. இந்த சண்டைக்கு நடுவுல எங்க இத ஆரம்பிச்சதோ அங்கதான் இருக்குதுன்ற மாதிரி காராவோட பேய் சொல்லி இருக்கும். அதனால ஹீரோயினும் புத்ராவும் காராவோட அபார்ட்மெண்ட்டுக்கு அவளோட பாடி இருக்கான்னு செக் பண்ண போறாங்க. ஆனா அங்க காராவோட அம்மா சூசைட் பண்ணி இறந்திருப்பாங்க. அவளுக்கு இறுதி சடங்கு செஞ்ச ஹீரோயின் திரும்பி வந்துட்டு இருக்கும் போது காரா போட்டிருந்த அந்த கப்பிள் செயினை புத்ரா கிட்டயே திருப்பி கொடுத்துட்றாங்க. உன்னோட செயின் எங்கன்ட்டு புத்ரா கிட்ட கேட்கும் போது அதை நான் வீட்டுல வச்சிருக்கிறேன்ட்டு புத்ரா சொல்லிடுறான். காரா தொலைஞ்சு போன நைட் அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு கேட்கும் போது எனக்கு காரா எங்க இருந்தானே தெரியல, நான் அவளை பார்க்கவே இல்லைன்ட்டு சொல்லிடுறாங்க ஹீரோயின். ஆனா நேத்து பாட்டியோட வீட்டுல காரா கிட்ட பேசும்போது தெரிய வருது காராவை நாசம் பண்ணது மார்க் தான்ன்றது. சோ காராவோட பாடியை கண்டுபிடிக்கணும், மார்க் எங்க இருக்கான்றது தெரியணும், அவனை நான் கண்டுபிடிக்கிறேன்ட்டு புத்ரா சொல்லிட்டு போறான். ஹாஸ்பிட்டல்ல இருக்க ரோசா எப்படி இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கால் பண்ற ஹீரோயினோட கால் காரான்ட்டு இங்க ரோசாக்கு காமிக்குது. இதை பார்த்து அவங்க பயந்துட்டு இருக்கும் போதே காராவோட பேய் வந்து அவங்க இருக்கிற அந்த பெட்டை 2ஆ மடிச்சு அவங்கள கொன்னுடுது. இங்க ஹீரோயின் வீட்டுல தம்பி மேல ஏறின காரா பேய் அவங்கள பாத்டப்ல தள்ளி கொல்ல பாக்குது. ஆனா அதுக்குள்ள ஹீரோயின் எப்படியோ தப்பிச்சிடுறாங்க. தம்பியையும் அடக்கி அந்த பேயை துரத்திடுறாங்க. ஆனா அப்பா அம்மா இல்லாத ஹீரோயினுக்கு தம்பி தான் எல்லாமே. இப்ப தம்பியும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சதால அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம புத்ரா கிட்ட சொல்லி அழுதுகிட்டு இருக்கும் போது அங்க பைப்ல தண்ணி வடியறத பார்த்துட்டு அவங்களுக்கு காரா வீட்டுல வந்த அந்த கருப்பு தண்ணி பத்தின ஞாபகத்துக்கு வருது. உடனே புத்ராவை காரா வீட்டுக்கு வர சொல்லிட்டு அவங்களும் அங்க போறாங்க. புத்ராவும் மார்க்க காரா வீட்டுக்கு வர சொல்லிடுறான். காரா வீட்டுக்கு வந்த ஹீரோயின் அவங்க பைப்பை செக் பண்ணும் போது அதுல இருந்து முடியா வருது. இதை பார்த்து உடனே அவங்க வாட்டர் டேங்க செக் பண்ண போறாங்க. அதுலதான் காராவோட பாடி இருக்கு. அப்ப அங்க புத்ராவும் வந்துடுறான். இப்பதான் படத்துல ட்விஸ்டே, காராவோட கைய செக் பண்ணும்போது அதுல புத்ரா போட்டிருந்த செயின் இருக்கு. இந்த செயின் ஏன் இங்க இருக்குதுன்ட்டு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கும் போதே புத்ரா அவங்கள அடிச்சு அந்த வாட்டர் டேங்க் உள்ள தள்ளிடுறான். இப்பதான் நமக்கு அங்க என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. ஹீரோயின்
சீன் போனதுக்கு அப்புறம் புத்ரா காராவோட வீட்டுக்கு வந்திருக்கான். வந்தவன் மார்க் தான் நாசம் பண்ணதுன்னு தெரியாம காரா துரோகம் பண்ணிக்கிட்டதா நினைச்சு அவங்கள அடிச்சு தள்ளிடுறான். இதுல அவங்க அந்த இடத்துலயே இறந்துடுறாங்க. இறந்த காராவோட பாடிய தூங்கிக்கிட்டு இருக்க மார்க் பக்கத்துல வச்சுட்டு நீதான் காராவை நாசம் பண்ணி கொலை பண்ணிருக்கிறன்னு சொல்லி பயமுறுத்துறான். இதனால பயந்து போன அவன் வாட்டர் டேங்க்ல போட்டு டம்ப் பண்ணிடுறான். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின், காரா உனக்கு துரோகம் பண்ணல, நீ அப்பவும் தப்பு தான் பண்ணிருக்க, இப்பவும் தப்பு தான் பண்ற, என்ன தயவு செய்து திறந்து விட்டுரு, நான் இதை பத்தி யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது மார்க் அங்க வந்துடுறான். ஏற்கனவே ஒரு உயிர் போனது போதும், நான் கண்டிப்பா ஹீரோயினை காப்பாத்துவேன்னு சொல்லிட்டு வாட்டர் டேங்க திறக்கிறதுக்கு வரும்போது நீதான் என் கேர்ள் ஃப்ரெண்ட கொன்னன்றத நான் போலீஸ்ல சொல்லிடுவேன்ட்டு புத்ரா மிரட்டுறான். இதை கேட்ட ஹீரோயின், புத்ரா தான் காராவை கொலை பண்ணான்ற உண்மைய மார்க் கிட்ட சொல்லவும் மார்க்குக்கும் புத்ராக்கும் சண்டை வருது. இந்த சண்டையில புத்ரா மார்க்க கொன்னுடுறான். ஹீரோயினோட உடம்புக்குள்ள வந்த காரா பேய் அந்த வாட்டர் டேங்கையே கீழே தள்ளி அதுல இருந்து வெளியே வந்துருது. அதை பார்த்து பயந்து வெளியே ஓட நினைச்ச புத்ராவோட காலை நசுக்குனது மட்டும் இல்லாம கத்தியால குத்திடுது. ஆனாலுமே புத்ரா ஹீரோயினை மேனிபுலேட் பண்ணி அந்த பேய வெளியே துரத்திட்டு அவங்கள குத்திடுறான். மறுபடியும் புத்ரா குத்துறதுக்கு ட்ரை பண்ணும் போது பின்னாடி இருந்து வந்த அந்த பேய் அவனை புடிச்சு மாடியில இருந்து அவனோட சேர்ந்து கீழே விழுந்துடுது. அப்படியே கட் பண்ணா காராக்கும் காராவோட அம்மாக்கும் ஹீரோயின் மரியாதை செலுத்துறாங்க. இதோட இந்த படம் இங்க முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.